thanks for the World Vision for asking me to inaugurate this partners meet. We have the Partners Meet flame. We have the Olympic flame. We have the Partners Meet flame. Shall we give a big round of applause, please? On behalf of the World Vision India and on behalf of my National Director Dr. Jayakumar Christine, who is not here with us because of a family emergency, we would like to welcome each and every one of you. World Vision around the globe works in about 100 countries. In India, our reach is 300,000 children who are sponsored. And our reach also touches the lives of a little more than 2 million children in more than 5,000 communities. And that happens, and that has happened because of you. What you mean to World Vision. Our promise to you and our promise to the children in this journey is that all children with whom we are working will be healthy and well nourished. That all the children would be educated. That all the children with whom we come in touch with will be aware of their basic rights. That all children will participate in their own development, and that all the children will be valued, cared for, and feel loved in their communities. Our programming and our project designs endeavor to fulfill these promises. Thank you for being a part of this journey of building a nation that is fit for children, of changing the color of the map, of celebrating life, of hand-holding with the poor, and of hand-holding with the children. And in this journey, we want you to be an integral part so that jointly we can build a country that is fit for our girls and boys, and thus celebrate life. Jai Hind. Thank you so much, ma'am. Thank you so much. Thank you so much, sir. Thank you so much.
Thank you so much, man. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you, Mr. Sridhar, for not only coming but for bringing your friend also. குழந்தைகள் பஞ்சாயத்து நடைபெறவிருக்கிறது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. வேர்ல்ட் விஷன் இந்தியன் மூலம் நடைபெறும் குழந்தை பஞ்சாயத்துக்கு வருகை தந்திருக்கும் தலைவர் அவர்களை குழந்தை பஞ்சாயத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவது விவாத குறிப்பு கள்ளச்சாராய பிரச்சனை. குடிச்சிட்டு வரனால ராத்திரி குழந்தைகள் வந்து படிக்கவும் முடியாம தூங்கவும் முடியாம. இரண்டாவது விவாத குறிப்பு கால்வாய் பிரச்சனை. குளிக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவ தண்ணியில ரோட்ல வச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய பஞ்சாயத்து தலைவருக்கு வணக்கம். நான் 2வது வார்டு வரேன். என்னோட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை. எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் வருது. குழந்தைகள் பஞ்சாயத்து சார்பில் இன்றைக்கு 10 விதமான கேள்விகளை இந்த மன்றத்தின் முன்னால் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். சமூக அக்கறையோடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் என்னுடைய பதிலுரையை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். போன்ற கிராம பஞ்சாயத்து குழந்தைகள் பஞ்சாயத்து கூட்டம் என்பது எங்க ஊர்ல 3 மாசத்துக்கு ஒரு முறை நடத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தட்டப்பான ஒரு கிராமத்துல இத்தகைய பஞ்சாயத்து என்பது ஏகாமரம் சொல்லி எங்க நண்பர் அவர்கள் தலைவராக இருந்தார், அவர் நடத்தினாரு. நான் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்து அந்த கிராமத்தில் செயல்பட்டு வந்தேன். அங்கே இன்னைக்கு மேல்நிலை பள்ளியாக நாங்கள் மாற்றிருக்கிறோம். 5வது தான் இருந்தது அந்த பள்ளிக்கூடம். குழந்தைகள் பஞ்சாயத்துல தொடர்ந்து வலியுறுத்தியதோட விளைவாக 8வது 10வதாக மாற்றி 12வதாக அப்கிரேட் பண்ணி இப்ப +2 ஆக்கியிருக்கிறோம். அதே குழந்தைகள் பஞ்சாயத்தை நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அவருடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பில் நாங்கள் ஈடுபட்டு 90% வெற்றி அடைந்திருக்கிறோம். உடனடியாக அந்த 5 மாணவர்களை பள்ளியில சேர்த்து முழு குழந்தை தொழிலாளர் இல்லாத கிராமமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். வேர்ல்ட் விஷனோடு இணைந்து எங்கள் கிராமத்திலே தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, கிராம முன்னேற்றம், குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த கிராம பஞ்சாயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி சிறந்த கிராமமாக எங்களுடைய மூங்கப்பட்டு கிராமத்தை மாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கு நன்றியை பாராட்டுதல் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பார்ப்போற்றும் பாரதத்தில் பண்புமிகு தமிழகத்தில் சீர்மிகு சென்னையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேர்ல்டு விஷன் என்னும் குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு என் முறையை துவங்குகிறேன். எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் என் தங்கச்சி தம்பி நாங்க வந்து அம்மா தான் வந்து அப்பாவை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல நாங்க படிப்போமா அப்படிங்கறதே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அந்த கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியா மாத்திர விதமா வேர்ல்டு விஷன்ல இருந்து எங்க ஃபேமிலியை செலக்ட் பண்ணி நான் இப்ப எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் கிண்டி கேம்பஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அதுக்கு வேர்ல்டு விஷன் தான் ரொம்ப முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம என்னுடைய தம்பி இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் எதுனாலும் வேர்ல்டு விஷன்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய பாட்டி வீடுன்னு சொல்லலாம். சிவகுமார், கம்மிங்குளம், குடியாத்தம், சாமண்டிபுரம். நான் 2002ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறொரு இடத்தில் ரூபாய் 5000 வாங்கிக் கொண்டு என்னை பீடி தொழில் செய்வதற்கு விட்டுவிட்டார்கள். அப்போது எங்கள் கிராமத்தில் செயல்பட்டு வந்த மகளிர் குழுவிற்கு வேர்ல்டு விஷன் நிறுவனத்தில் வந்திருந்த சுந்தரராஜ் அவர்கள் வந்து குழந்தை தொழிலாளர் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்து அதன் பிறகு மகளிர் குழுக்கள் மூலமாக என்னை வந்து சந்தித்து பேசினார்கள். அப்போது நீ பள்ளிக்கு செல்ல விருப்பமாக உள்ளதா என்று கேட்டார்கள். நான் பள்ளிக்கு செல்ல விருப்பமாக உள்ளது, ஆனால் ரூபாய் 5000 என்னுடைய முதலாளியிடம் வாங்கியிருக்கேன், அதை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் அனுப்புவார்கள் என்று சொன்னேன். பிறகு நாங்கள் 4000 ரூபாய் தருகிறோம், 1000 ரூபாய் உங்கள் குடும்பத்திலிருந்து போட்டு அதை செலுத்திவிட்டு பள்ளிக்கு செல்வாயா என்று கேட்டார்கள். நான் கண்டிப்பாக செல்வேன் என்று சொன்னேன். அதன் பிறகு பள்ளியில் சேர்க்க என்னை அழைத்து சென்றார்கள். ஆனால் நீ வளர்ந்த பையனாக இருக்கிற, மற்ற பிள்ளைகளை அடிச்சிடுவ அப்படின்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து சுந்தரராஜ் அவர்களுடைய அவங்க கிராமத்தை சேர்ந்தவராக இருந்ததுனால அவர்களிடம் பேசி அதன் பிறகு பள்ளியில் சேர்த்தாங்க. என்னை 10ஆம் வகுப்பில் நேரடியாக சேர்த்தாங்க. பள்ளியில அரசு பொதுத் தேர்வில் நான் பள்ளியில் 3வது மாணவனாகவும் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றேன். அதன் பிறகு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு
BCA முடித்துவிட்டு இப்பொழுது MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன். Good afternoon to everybody. First of all, I thanks to God because you made chance to speak present here. Really, I don't enough words to say about World Vision. After I finished my 12th standard, I did not go to higher education because of my family situation. When World Vision came to my life, I went to 1 year course with spoken English and web designing. And after finishing that course, I go to study degree BA English. Now I am studying BA English final year. Really, I thanks to World Vision. குழந்தைகளுக்கு வேண்டிய ஏற்பாடும் உங்க குடும்ப வாழ்வு முன்னேற்றத்துக்கான மகளிர் சுய உதவி குழு ஒரு கிராமத்துல இயங்கி கொண்டு வருது இல்லையா, அதன் மூலமா உங்களுக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம். கேள்வியா நம்ம பிள்ளைங்களா டாக்டராவோ இன்ஜினியராவோ அவர கனவு ஏன் நீ புடிச்சு பாழாக்கி பசங்க வாழ்க்கையை கெடுக்கிற? நாம தான் படிக்கல, பிள்ளைங்களையாவது படிக்க வைக்கலாம். அவங்க சொல்றது கேள்வியா? அதுவும் என்னைய கூட அடமான வச்சிருக்கோம், என்னைய கூட எப்படி மூடிட்டு சொல்றாங்க அபராதம் போடுவாங்க. நாம எப்படின்னா கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய எப்படின்னா படிக்க வச்சு அவங்க சொல்றத கேள்வியா? இது நானும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். அம்மா, நீங்க எந்த திட்டத்துல இருந்து வந்தேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வேல்யூஷன் ஆஃப் இந்தியா தொண்டு நிறுவனத்து மூலமா வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? நானும் பல வகையில கேள்விப்பட்டுக்கிறேன், பல நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஓரளவுக்கு நான் குடிகாரனா இருக்கிற என்னை அறிவு கண்டு கொஞ்சம் திறந்துக்கிற திட்டத்து மூலியமா வந்து, சரிம்மா நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்டு என் பிள்ளைங்க அடமானத்துக்கு போயிருக்குதுங்க. அந்த பிள்ளைங்களை மீட்டு எடுத்து வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்மா. தெரியல ஸ்கூல் கண்டிக்கும். எங்களுடைய பகுதிகளில் சைல்ட் பார்லிமெண்ட் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அதுல ஒரு பகுதியை இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எப்படி அந்த பார்லிமெண்ட் நடக்குதுன்றத உங்க மத்தியில செய்து காட்டுவோம். என் பேர் ஹரிணி, நான் பிரதமரா இருக்கேன். என் பேர் மெர்சி ஏஞ்சல், நான் சபாநாயகரா இருக்கேன். என் பேர் தமிழ்மதி, நான் நிதி அமைச்சரா இருக்கேன். என் பேர் நெல்சன், நான் சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சரா இருக்கேன். என் பேர் சூர்யா, நான் மனிதவள மேம்பாடு. பேர் கவினிலா, நான் சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கேன். என் பேர் பூஜா, நான் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கேன். என் பேர் காவ்யா, நான் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சரா இருக்கேன். இந்த
குளிர்கால கூட்டத்தொடர்ல வந்து முதல் மசோதா என்னன்னு எடுத்திருக்கோம்னா, இந்த குழந்தைகளோட கல்வியில வந்து செலவழிக்கப்படும் நிதியானது 4% தான் இப்ப இருக்குது. ஆனா இதை வந்து நாங்க 9% அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 5% இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் தீர்மானிக்க போறோம். 9% வந்து நாங்க ஸ்கூலோட பில்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணுவோம். அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமா பணத்தை செலவிடலாம் இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் மணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவோம். அப்ப வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றோம் இருக்கோம். இந்த முதல் மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவு செய்யப்பட்டது. அடுத்து இரண்டாவது மசோதாவோட தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து குழந்தைகளோட வயது என்னன்னு சொல்றாங்கன்னா 0 ல இருந்து 18 வயது வரைக்கும் சொல்றாங்க. இப்ப வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து நம்ம மாநிலத்துல அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க குடும்ப சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, எப்படி இருக்கு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போறாங்களா, அதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்சோம்னா அவங்க அப்பா வந்து கண்டிப்பா அந்த குழந்தைகளை வந்து படிக்க வைப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம வேர்ல்ட் விஷன் மூலமா உதவி பண்ணலாம். குழந்தை தொழில்முறை அகற்றிட பாடுபடுவோம். குழந்தை தொழில்முறையை அகற்றிட பாடுபடுவோம். குழந்தை தொழிலை விரட்டிடவே கூறும் மனதின் ஏக்கமிங்கே, குழந்தை உரிமை பெற்றிடவே குரல் கொடுக்க புறப்பட்டு வாருங்கள், இன்றேதான் புறப்பட்டு வாருங்கள். மூர்த்தி வந்து அயனவரம் பஸ் சென்டர்ல இருந்து வரான். அங்க 27 யூத் இருக்கிறாங்க. அது போல 29 குடும்பங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து மெயினா ஆல்கஹால் அடிக்ட் தான். நம்ம எல்லாரும் பேசுறதுபடி சில்ட்ரன் வந்து மைக்ரேட் கம்யூனிட்டி, அவங்க வந்து பெக்கிங் போவாங்க. இந்த கம்யூனிட்டியில இருந்து எங்களுக்கு அவங்களோட ரிலேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கே ரொம்ப காலதாமதம் எடுத்தது. குறைஞ்சது எனக்கு 6 மாதம் ஆச்சு. அந்த குடும்பங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஏதோ செய்யறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முதல் நம்பிக்கை வரல. நாங்க வந்து குழந்தைங்களோட போய் இருந்து அவங்களோட விளையாட ஆரம்பிச்சோம். அதிக நேரம் நம்ம அவங்களோட செலவு பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் விளையாட்டு முடிச்சோம்னா அவங்களுக்கு வந்து தேவையான சில ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வரும்போது நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே முன்னுக்கு வருவாங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லி. அப்படியே கிராஜுவலா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி, குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்காது. அப்ப காலையில அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டும் நைட் வந்து டிஃபனும் வந்து நாங்க ஹோட்டல்ல இருந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். மதிய லஞ்ச் வந்து கவர்மெண்ட் மூலமா ஸ்கூல்லயே ப்ரொவைட் பண்றதை நாங்க என்ஷூர் பண்ணோம். அவங்களுக்கு தேவையான கலர் ட்ரெஸ்ல இருந்து யூனிஃபார்ம், ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ், கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் வந்து போறாங்க. இதே போல 10 பகுதிகளில் சென்னையில சாலை ஓர சிறார் திட்டம் சொல்லி நடத்தியிருந்த இப்ப இந்தியா ஸ்பான்சர்ஸ் உங்க மூலமா சென்னை பால் ஜோதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இன்னும் அதிகமான குழந்தைங்களுக்கு பயனுள்ள விதத்துல இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி குடியாத்துல இருந்து ஸ்கிட்டு போட்டாங்க பாத்தீங்களா, அது என் லைஃப்ல சேம் அது நடந்தது. அவங்க முதலாளி வந்து அவங்க பிள்ளைங்களை எப்படி அடிக்கிறாங்கன்றதும், அவங்க அப்பா குடிக்கிறதுக்காக காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க வாங்கிட்டோம். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. என் லைஃப்ல அது நடந்தது. என் பேர் வந்து ஆசிரியர்மதி. நான் பார்லமெண்ட்ல இருந்து வரேன். பார்லமெண்ட் நெக்ஸ்ட் ஏரிக்குடி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து சுத்தமா ஸ்கூலு கூட நான் போனது கிடையாது. நான் வந்து பீடி வேலையில் தான் கொத்தடிமை எங்க அப்பா 2000 ரூபாய் வச்சிருந்தாங்க. நான் 98ல வந்து பீடி வேலை தான் செஞ்சுன்னு இருந்தேன். என்னால எவ்வளோ கஷ்டம், அந்த சின்ன வயசுல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் விஷன் தெரியும். அந்த டைம்ல வந்து வேர்ல்ட் விஷன் வந்து தான் என்னால ஸ்கூல்ல வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 3 இயர்ஸா என்ன டான்ஸ் ஸ்கூல்ல வந்து என்னை படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு 5th ஸ்டாண்டர்ட் வந்து எங்க ஊர் ஏரி டிஸ்பிளே சேர்த்து நான் அதுக்கப்புறமா 10th வந்து 350 மார்க் எடுக்கவும், நான் செகண்ட் பீஸ்ல வந்து 700 மார்க் எடுக்கவும் வேர்ல்ட் விஷன் தான் உதவி செய்தாங்க. அப்ப எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, புக்ஸ் கொடுத்தாங்க, பேக் எல்லாமே கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல வந்து நான் வந்து டிப்ளமோ நர்சிங் பண்றேன், கர்நாடகாவில் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு 15,000 கொடுத்தாங்க. செகண்ட் இயர்ல எனக்கு 15,000 காசு கொடுத்து ஃபீஸ் எல்லாம் வந்து எனக்கு கிளியர் பண்ணாங்க. அதே போல அந்த டைம்ல எனக்கு புக்ஸ் கொடுத்தாங்க, பேக் எல்லாமே கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Good evening, honorable present here. I am Nisha from Kavem ADP.
வணக்கம் சென்னை. நான் வேர்ல்ட் விஷன் பற்றி சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு உள்ளம் ஏழைகளுக்காக இறங்குகிறதோ அந்த உள்ளத்தை மகாத்மா என்று அழைப்பேன் என்கிறார் தாகூர். ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் ஒவ்வொரு மகாத்மா இருக்கின்றார். அதை வெளிப்படுத்த வேண்டியது அந்த ஆத்மா தான். ஏழைகளுக்கு இறங்கும் அந்த வகையில பார்க்கல வேர்ல்டு விஷன் ஒரு மகாத்மானே சொல்லலாங்க. பாறையை பாறையாக பார்ப்பவன் பாமரன், பாறைக்குள் இருக்கும் சிலையை பார்ப்பவன் சிற்பி. அந்த சிற்பி மாதிரி எப்படி ஒரு சிற்பி வந்து ஒரு பாறைக்குள் இருக்கிற சிலைய அழகா வடிவமைத்து ஒரு உருவமா கொண்டு வரானோ அதே பணியத்தான் வேர்ல்டு விஷன் இன்னும் செழுமையா பல சிலைகளை அழகா வடிவமைச்சிட்டு இருக்காங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, எனக்கு 4 வயசு இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அம்மா வந்து இப்ப சமீபத்துல தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தா அப்படி தெரியாது. எவ்ரிதிங் ஷுட் டன் பை த கான்ஃபிடன்ஸ். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வேர்ல்ட் விஷன் தான். இப்ப என்னையும் என் தம்பியும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு மை வேர்ல்ட் விஷன் இந்தியா. உலகத்தில் யாருமே சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தேடி தந்து என்னுடைய வேல்வி விஷனுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். என் பேர் நதியா. நான் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியில வந்து இசி பிஇ பண்றேன். நான் வந்து இவ்வளோ பெரிய காலேஜ்ல நான் வந்து பிஇ பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்துக்கும் இந்த சத்யபாமா டைரக்டர் மேம்க்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. கல்வராஜ் மட்டும் வந்து படிச்சுக்கிறேன். சத்யபாமா யூனிவர்சிட்டியில் படிப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கடுமையாக இருக்கிற இந்த ஃபேமிலியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். இருந்தாலும் வேர்ல்டு விஷன் உதவி பண்ணுறதுனால என்னால் அந்த சத்யபாமா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். வேர்ல்டு விஷனுக்கு வந்து எங்கள் டைரக்டர் மேடத்துக்கு நன்றி. என் பேர் கோவிந்தராஜ். நானும் கல்வராஜ் மகளிர்ந்து வரேன். எங்கள் ஊரில் மிருகங்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. அங்கே ஸ்கூல் கூட இல்லை. ஸ்கூல் போகணும்னா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் ஸ்கூல் போகணும். ஸ்டாஃப் யாரும் வரமாட்டாங்க. வேர்ல்ட் விஷன் மட்டும் இல்லைன்னா என்னால் சத்யபாமாவில் படிக்க முடியாது. நான் எடுத்த மாதிரிக்கு இங்கே இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேர்ல்ட் விஷனால தான் இங்கே படிக்கிறேன். தேங்க்ஸ் டு வேர்ல்ட் விஷன். She is the managing director of Satyabama University. May I request you to welcome her to the bouquet? Being so kind to World Vision and to helping these children. Not only that, Mrs. Johnson is also supporting, even before she could do this help, she was already supporting 10 children. She is still supporting, sponsoring 10 children through World Vision, and she continues to do that. And apart from this, 10 students who got admission into Satyabama University last month, she has also assured that every year we can recommend 10 students. So that means every year there will be 10 more students joining Satyabama University. World Vision children who are living in different parts of the country, in forest, in rural, in tribal areas. Even for them to speak English is such a difficult thing, but yet Mrs. Johnson has been so gracious to accept them. She has made special arrangements. The entire thing is free for them. The hostel, the admission, the donations or whatever it is, nothing. We are not paid a single fee. The children are not paid single fee. 100% free. Thank you, Mrs. Johnson. May God. For the first time, I adopted 10 children in World Vision. Until now, it's continuing. More than a sponsor, it's so happy to say I'm a family and a family member of World Vision. So this is that correct stepping stone I can be to World Vision. That is how these 10 children are standing here. They're always children for me. எல்லாருக்குமே வந்து இப்போ குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய திருப்தி. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாமல் போயிடக்கூடாது. குறைஞ்சப்பட்ட எஜுகேஷன் அவங்க வந்து அவங்க கால் நினைக்கிற அளவுக்கான எஜுகேஷன்
self-sustained level should be. Very overwhelming, very beautiful, because I was expecting only one of the kids to be here. Both were here, so I was very, very happy. I think the kind of work that is happening here in World Vision, the form of charity that is happening is great because it enables them and doesn't disable them. It's not like just giving money, it's contributing to education, which is going to teach them or help them to earn for the rest of their life and to be independent. So for me, that's great to be a part of it, just to be able to help with their fee or whatever I can contribute towards both these kids. It's an amazing feeling to understand I can help in some small way. Every one of us who are blessed with a lot of good things in life, you have come at some level in life. So I believe it is time for us to show the compassion to the other people who are in the same country. A lot of other countries do this and try to bring their own countrymen. I think as Indians, we should also strive to get our own country people, our own children, the next generation, basically. So we have to bring them up, and a little support will go a long way in bringing them up. I think they will also understand the values of the love and compassion people show on them. This will make them a good child also. If you don't show this kind of love and any help, monetary help, then there are chances that people will go in the wrong direction, and which I don't want. I think everybody should strive supporting this one child. What if they can really afford it? It's a very small amount I'm paying here. I'm not doing a big amount and all, but still it goes a long way. So I really want everybody open to do this sponsorship if they really afford it. Satisfaction that we offer studies and some good environment to a student and improve our nation while giving nice studies to the world. Or some students, we want to help more than the money that we give really reaches the people that we send. So it inspired us a little more. We get her progress report, she sends us handwritten letters, and Abhishek recently we got one from him. Each child has its own space. Whatever the child is comfortable with, the little bit of motivation and persuasion, we would like them to achieve whatever they would want to achieve. We don't have fixed goals. Even for our own children, we never had fixed goals. She is the one and only lawyer in our family. We never even know what lawyer is. It's important for them to discover their own passions and to not follow preset dreams of what people think is good. So whatever they want to do, we are with them. Except that, let them be motivated to achieve their dreams. And as she rightly said, we would like them to have a better quality of life. So education, that's the basic thing. Yeah. And never forget their roots. The thing is, we don't just think that we are doing a favor. We think of it as part of our obligation. The world is a harsh place and we made it like that. So we have a duty to give back if we are more privileged. And that's something that my parents also taught us. I'm starting to work now. So they said you need to set aside some money for charity because there is poverty because we created a world like that. And we have a duty to set that right.